ஆமென். ஹல்லேலூயா. 40வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 40வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 40வது சங்கீதத்தின் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்த வார்த்தை இது. கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். ஆனா இங்க தாவீது எப்படி டேஸ்ட் பண்ணி ஆண்டவரை பிரைஸ் பண்றான் அப்படின்னா, நீர் எங்கள் நிமித்தம் செய்த, அதாவது என்ன மனசுல வச்சு செய்த. ஹல்லேலூயா. என்ன பர்சனலா கேட்டா இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லுவேன், என் நிமித்தம் கர்த்தர் செய்தவைகள். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கர்த்தர் என்ன மனசுல வச்சு கர்த்தர் பாராட்டின ஃபேவரை சின்ன வயசுல இருந்தே சொல்ல முடியும். நம்ம இப்படி இந்த ஆங்கிள் யோசித்திருக்கிறோமா? இதை கர்த்தர் எனக்காக தான் பண்ணியிருக்கிறார், எனக்காக இப்படி மாட்டி இருக்கிறார், எனக்காக சேஞ்ச் பண்ணி இருக்கிறார். இந்த நியூ இயர் சர்வீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கூட சில காரியங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது. இந்த 1 மந்த்ல கர்த்தர் நடத்தின காரியங்களை எல்லாம் பார்த்தா நான் சொல்றது வாலண்டியர்ஸுக்கு புரியும். அதாவது தேவனுடைய செயல்கள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் ஆராயப்படுகிறது. அப்படி ஆராய்ந்தவன் சொல்லுகிறான், நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. இந்த ஆண்டவர்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? துதி. வெளியே சொல்றது என்ன தெரியுமா? சாட்சி. அதனாலதான் அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆண்டவர் நம் நிமித்தம் இப்படி நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு செய்தவைகளை பார்க்கிறோம், நல்லது. ஆனா நம் நிமித்தமாக நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அவர் பாராட்டுகிற கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு வேணும்? பாத்திரவான்களை அல்ல. அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் எப்படி எவ்வளவு தூரமோ, இது அந்த இன்னொன்னு இந்த அப்படிதான் நமக்கு ஆண்டவருக்கும். அவரை பார்க்கும்போது அவரை போல பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் இல்ல. நம்மளை பார்க்கும்போது எங்க? ஹல்லேலூயா. எனவேதான் யாக்கோபு ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறான். ஆதியாகமம் 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. அந்த இடத்துல உண்மையில என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? நான் இன்னாருக்கு பேரனாகும், இன்னாருடைய மகனாகும் அப்படி சொல். அத ஏன்னா கர்த்தர் காண்பித்த தயவு என்பது அப்படிப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்கினுடைய வம்சத்தில் வந்ததுனால யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் சாப்பாடு, வஸ்திரம், பாதுகாப்பு. ஆதியாகமம் 28 எடுக்க வேண்டாம், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வேற எதுவுமே டிமாண்ட் பண்ண மாட்டார். தலைக்கு கீழே கல்லை வச்சு படுக்கிறவனுக்கு வேற என்ன தேவை? ஹல்லேலூயா. தலைக்கு கீழே கல்லை வச்சு படுக்கிறவன் வேற என்ன கேட்பான்? உண்ண உணவு, எனக்கு உடை, போற இடத்துல எல்லாம் பாதுகாப்பு. எனக்கு இது இவ்வளவும் போதும். அதாவது அத்தியாவசிய தேவை என்ன உண்டு அது எனக்கு போதும். ஆனா இப்போ எப்படி வர்றான் அப்படின்னா,
2 பரிவாரங்களை ஒரு பெரிய டீமோட வரான். அவன் 2 சர்வீஸ் நடத்தலாம் யாக்கோபுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் 2 டீமோட வரான். வந்துட்டு தான் சொல்றேன், இந்த இடத்துல நான் ஆபிரகாமை வைக்கவா, ஈசாக்க வைக்கவா? இல்ல, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. நாம் பாடினோம், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, தேங்க் பண்ணுங்க. நன்றி நன்றி. ஓ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம் நிமித்த ஆண்டவர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடிந்தது. ஆட்டு தொழுவத்திலிருந்து தாவீதை கொண்டு வந்து அரசனாக்கணும்னு நினைச்சார், முடிந்துச்சு. நமக்குன்னு நிறைய பேர் நிறைய செய்ய துடிப்பாங்க. ஆனா எல்லாரும் செய்ய நினைச்சும் முடியாம நிறைய இருக்கும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை வந்து ஒத்தாசைக்காக அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். பாருங்க, தரியு ராஜா அரசாண்ட போது தானியேல் தரியுவுக்கு ஃப்ரெண்டா இருந்தான். பாபிலோன் சாம்ராஜ்யம் சொல்லலாம். எகிப்து ஆரம்பத்தில், எகிப்து பார்வோன் அந்த ஆட்சி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு திரியை போல அணைத்து போட்டார். அதன் பிறகு எழும்பின ஒரு பெரிய ராஜ்யம் தான் பாபிலோன். நேபுகாத்நேச்சார் அது தாண்டி ஒருத்தன். இப்ப யார் வர, எல்லாருமே தானியேலுக்கு ஃப்ரெண்டு. தரியு வரார், நல்ல ராஜா, நல்ல ராஜா. இப்படி இருக்கும்போதுதான் தானியேலுக்கு விரோதமானவர்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போடுவதற்கு ஏதுவான காரியத்தை டிசைட் பண்றாங்க. ராஜாவும் தெரியாம சட்டத்தை போட்டுருவார். இப்ப அதுல யார் மாட்டுனா, தானியேல் மாட்டிட்டான் தெரிஞ்சதும், தானியேல் 6வது அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். முடிஞ்சுதா? முடியல. தானியேல் நிமித்தம் ராஜா வந்து தன் மனதை அவன் பேரில் வைத்து, மனசு ஃபுல்லா தானியேல். இந்த தானியேலுக்காக அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டான். முடியல. நம் நிமித்தம் அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நம்ம நினைப்போம், இவங்க மட்டும் மனசு வச்சுட்டாங்கன்னா, ஒரு தேவ பிள்ளை வாயிலிருந்து கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல. எனவேதான் அந்த தரியு ராஜா என்ன சொல்ல தெரியுமா, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா, தப்புவித்தாரா அப்படின்னு காலையில கல்ற கிட்ட போயிருந்து நம்ம பேசுவோமா? எப்படி பேசுவோம்? பேசினாலும் எப்படி பேசுவோம்? இப்படி போயிட்டீங்களே, போறதான் போனீங்க, அவங்களையும் கொண்டு போக கூடாதா அப்படின்னு நம்ம இப்படிதான் பேசுவோமே தவிர,
இவர் நேர போய் கல்லறை கிட்ட போகும்போது தானியேல் சிங்க கவியில தூக்கி போடுவதற்கு காரணமா இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஆளுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, கொஞ்சம் ஏதோ தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நான் இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம் நிமித்தம் சில காரியங்களை செய்வதற்கு நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் பிரயாசப்பட்டாலும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். தேவன் நம் நிமித்தமாய் நேத்து இரவு இதை ஒவ்வொன்னா யோசிக்க ஆரம்பிச்சேன். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வர ஆண்டவர் எக்ஸாமே மாத்தி வச்சார். அதான் சொன்னேன்ல, இப்ப நான் ஒவ்வொன்னா சொன்னேன்னா இது இந்த மீட்டிங்க்கு நியூ இயர் சர்வீஸ் வரை தொடரும். ஹல்லேலூயா. நான் செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. வேற என்னெல்லாம் செஞ்சாருன்னா தனியா கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். ஒருவன் நிமித்தம் ஆண்டவர் செய்யற காரியங்களை எல்லாம் பாருங்க. நோவாவுக்காக ஒரு பெரிய காற்றையை வீச பண்ணார். அந்த ஒருவனுக்காக ஆண்டவர் ஒரு காற்றை ஒருத்தனுக்காக காற்றை வீச பண்றார். லோத்துக்காக அழிவை நிறுத்தி வைக்கிறார். அவர் சோதமுக்குள்ள என்றாகும் போதே சோதம் எரியணும், இதுதான் பிளான். அவர் அக்கிரமத்தை விசாரிக்க தான் சோதமுக்குள்ள போறாரே தவிர லோத்தை விசிட் பண்ணல. அவர் இறங்கினது ஆபிரகாமை விசிட் பண்ண, சோதோமை விசாரிக்க. ஆனா லோத்துக்காக என் தேவனால் மட்டும்தான் அது முடியும். இல்ல பிளான் போட்டு மாற்ற முடியாது, தரிவுக்கு மாற்ற முடியாது. ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவருக்கு எதையும் எப்படியும் மாற்ற முடியும். லோத்துக்காக கொஞ்சம் கம்மி பண்ண அழிவை நிறுத்தி வைத்தார். அழிவை நிறுத்தி வைத்தார். ஒன்றே தள்ளி வைக்கிறார். நீ வெளியே வா. அவனை வெளியே அவனை இழுத்து கொண்டு வந்து யோசேப்புக்காக தேசத்தின் நிலைமையே மாத்தினார். ஹல்லேலூயா. ஒரு புதிய போஸ்ட் யோசேப்புக்காக. ஹல்லேலூயா. இதுவரை அப்படி ஒரு போஸ்ட் அங்க இல்ல. இல்லன்னா என்ன பண்ணி இருக்கணும்? ஒருத்தனை ஒரு சேர்ல இருந்து இறங்க வச்சுட்டு இவனை அதுல உட்கார வைக்கணும். அப்படிதான் நடந்திருக்கணும். இப்படி ஒரு போஸ்ட் அங்க இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இல்லாத இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை உருவாக்கி உட்கார வைப்பாங்க. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லு. யோசேப்புக்காக இப்ப தேசத்துல பஞ்சம் செழிப்பு 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அவர் புதிய திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எல்லாமே இந்த ஒருத்தனுக்காக தேசத்தை கை வைக்கிறார். உனக்கு பதிலாய் நான் மனிதர்களை கொடுப்பேன், காரணம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியா இருக்கா. வசனம் யோசுவாவுக்காக சூரியனே நிக்க வச்சார். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்காக. பைபிள் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனுடைய, அப்படிதான் இருக்கு வசனம். யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல், ஒரு மனிதனுடைய. அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனம் 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே
யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும். நம்ம பிரச்சனை சூரியனேன்னு பேசி நடக்காததும் கர்த்தர்ட்ட பேச வருவோம். யோசுவா அப்படி கிடையாது, கான்டாக்ட்லயே இருக்கிறான். கர்த்தரை நோக்கி பேசி எப்பவுமே இந்த லைன்லயே இருங்க. கர்த்தர் நம் நிமித்தம் செய்யற காரியங்கள்லாம் ஹல்லேலூயா. தரியு பாத்தீங்களா, சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை நடப்பிக்கணும். அவனுக்கு அந்த டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள பிரயாசப்பட்டா முடியல. சூரியன் அஸ்தமித்தது, கையை விரிச்சிட்டான். பிலாத்து கையை விரிச்சிட்டான். அவனும் பிரயாசப்பட்டான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை ஓகே பண்ணி ஆகணும். யோசுவாக்கு பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறோம் முடிக்கணும். காரியம் முடியல. ஆண்டவர் பார்த்தார், சூரியனே நில், ஒருவனுக்காக. மொர்தெகாய் என்கிற ஒருவனுக்காக ஒரு நாட்டு ராஜாக்க தூக்கத்தை கெடுத்தான். எஸ்தர் 6:1 அப்படிதான் இருக்கு. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராததுனால முந்தின இரவு நல்லா தூங்கினாரு. இவ்வளவுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். யாரு விருந்து வச்சிருக்கிறா? எஸ்தர் வச்சிருக்கிறா. நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். அவன் வீட்டுக்கு வரும்போதே தூங்கி விழுந்திருக்கணும். ஆனா ஆளுக்கு தூக்கம் வரல. அந்த ராத்திரியில, எந்த ராத்திரியில? என்ன ஒரு வெளிப்பாடு! நான் செய்தி எடுக்கும் போது உங்கள் நடுவில் வந்து அமர்ந்து அந்த மாலையில தான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம். 5 கடைசியில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தூக்கு மரத்தை செய்வித்தான் அப்படின்னு இருக்கு. அந்த ராத்திரியில ஒருத்தனுக்காக ஒரு நாட்டு ராஜாவின் தூக்கத்தை கெடுத்துட்டார். ஒருவனுக்காக, எசேக்கியா என்கிற ஒருவனுக்காக காலத்தையே மாற்றுறார். ஆமென். காலம் எப்பொழுதுமே முன்னாடி தான் போகும். ஆமென். நம்ம சொல்லுவோம் டைமே போகல. எங்க போகல, டைம் போயிட்டு தான் இருக்குது. சில நேரத்தில் சொல்லுவோம் டைம் எவ்வளவு ஸ்பீடா. சில நேரத்தில் சொல்லுவோம் டைமே இது ரெண்டும் போய். எது உண்மை தெரியுமா? டைம் போறதே நமக்கு இதுதான் உண்மை. நேர காலம் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம். கர்த்தர் கேட்கிற ஏசாயை கொண்டு, உனக்கு இதை இன்னும் ஃப்ரெண்ட்ல தள்ளுமா பின்னாடி தள்ளுமா? பின்னாடி தள்ளுங்க. முன்னாடி போவது இயல்பு, அது இயற்கை, அது போயிட்டு தான் இருக்கும். பின்னாடி ஒருத்தனுக்காக, அவன் நம்பணுங்கிறதுக்காக. அது காலம் பின்னாடி போனதுனால எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கிடைக்கல. அவன் நம்பணும். ஒருத்தனை நம்ப வைக்கிறதுக்கு கர்த்தர், ஆண்டவர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் எங்க சாரிபாத் என்கிற ஒரு ஏழை விதவைக்காக ஒரு ஆற்று தண்ணீரே வற்ற வைத்தார். இல்லைன்னா எளியா எழும்ப மாட்டார். அந்த ஒரு விதவை, அவளுடைய மகன், இவங்களுக்காக நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒருவளுக்காக கேரி தாற்றண்டையில ஒளித்திருந்த எலியாவை புறப்பட்டு, எலியா இரவும் பகலும் புறப்பட்டு நடந்து போறார். அந்த ஒரு சகோதரிக்காக. நான் இவைகளை சொல்லும் போது எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் செய்தவைகளை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் நிமித்தம் செய்த அவருடைய அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை. நான்
இது கிருபையே. ஓ எபினேசரே, எபினேசரே, சுமந்தவரே, நன்றி சொல்லுவோமா? நன்றி. இதயத்தில் சுமந்திரே. ஆமென். 3 சம்பவங்களை முன்வைத்து கர்த்தர் தம்முடையவர்கள் நிமித்தம் செய்கிற சில காரியங்களை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இதை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து இந்த செய்தியை கவனிக்கும்படிக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் வாசியுங்கள். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று 21 முதல். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று அநேக காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது சொல்லுகிறார். 23 முதல் வாசியுங்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். பவுலே, உன் நிமித்தம் உன்னோடு கூட பயணிக்கிறவர்களுக்கு பிராண சேதம் வராது. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானவர். நான் ஒருவரை சேவிக்கிறேன். அவருடைய ஆளுகைக்கு என்னை கொடுத்திருக்கிறேன். அவருடைய சித்தத்துக்கு என்னை கொடுத்திருக்கிறேன். தேவ சித்தத்துக்கு ஒருவன் அர்ப்பணித்து வாழும்போது அவன் நிமித்தம் அவனோடு இருக்கிறவர்களுக்கு பிராண சேதம் வராதபடி கர்த்தருடைய தயவு அவர்களுக்கு கிடைக்கும். இந்த யூரோக்ளித்தான் அடிச்ச அடிக்கு எங்க ஒரு பனி மலை லைட்டா டைட்டானிக்க தட்டுச்சு. அந்த கப்பல்ல பயணித்தவர்களில் அநேகர் மாண்டு போனார்கள். இவர்கள் பயணித்த, அதுவும் டைட்டானிக்ல இருந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதுல கிடையாது. ஒரு பனி மலை நேர பார்த்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா ஓட்டினாங்க. லைட்டா தட்டுச்சு சைட்ல, முடிஞ்சது. எத்தனை பேர் மாண்டு போனார்கள். இது அடித்தது அநேக நாளாய், அதாவது சூரியனும் நட்சத்திரங்களும் காணப்படலையும் அந்த அளவுக்கு அடிக்குது புயல். ஆனா ஒருத்தர் கூட சாகல. ரீசன் என்ன? அதுல ரட்சிக்கப்பட்டவன் ஒருவன் மட்டும்தான். ஆண்டவர் ஆராதிக்கிறவன் ஒருவன் மட்டும்தான். அந்த ஒருவன் நிமித்தம் ஒருவன் நிமித்தம் ராகாப் என்கிற ஒருவள் நிமித்தம் அவள் முழு குடும்பத்துக்கும் இஸ்ரவேலின் நடுவில் சுதந்திரம் கிடைத்தது. எங்கள் நிமித்தம் தேவன் செய்தவர்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இது மற்ற யாருக்குமே தெரியல. ஆனா பவுலே, உனக்கு தெரியணும். அந்த இடத்துல பவுலுக்கு வாய்ஸே கிடையாது தெரியுமா?
11வது வசனத்திலே பாருங்கள், நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்ப. அதாவது பவுல் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார், அதை மைண்டே பண்ணலங்க. நீ இருக்கிற இடத்துல உனக்கு வாய்ஸே இல்லாம இருக்கலாம், நீ நிறைய ஆலோசனை கொடுத்திருப்ப. இது இப்படி பண்ணாதீங்க, இது இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் மைண்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அடிச்சது புயல். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை பெரிய அளவுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையின் வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைப்பார். எனவே உங்க வீட்டில் ஆராதிக்கிறவர்களை அற்பமாய் பார்க்காதிருங்கள், ஜெபிக்கிறவர்களை அற்பமாய் பார்க்காதிருங்கள். உங்கள் பிழைப்பு கிடைத்த காரியத்தை கர்த்தர் அவர்கள் வாயிலே தான் வைத்திருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அங்கே நூற்றுக்கு அதிபதி இருக்க, செஞ்சுரியன் இருக்கிறான், கேப்டன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் நல்ல அறிவு தான். யூரோக்லிக் தான் வந்தா என்ன செய்யணும்னு தெரியாதுல்ல. கப்பல்ல கடல்ல ஓட்ட தான் யாருக்கு தெரியும்? கேப்டனுக்கு தெரியும். ஆமே, நம்முடைய சகோதரர்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு யூரோக்லிக் தான் வந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அது நீங்க என்ன கைதியை கொண்டு போறீங்கல்ல, வீட்டுல அடிமையாவே வச்சிருக்கிறீங்கல்ல, அவனை கேளுங்க, அவன் சொல்லுவான், ஆஹா என் நிமித்தம் உங்களுக்கு தயவு வர பண்ணினார். இந்த உலகத்துல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உலகம் என்னை பகைத்ததானால் உங்களை பகைக்கும். நீ அதை குறித்து சோர்ந்து போகாத, நீ யாரை ஆராதிக்கிறாய் என்பதை பார். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய். உன் நிமித்தம் இன்னும் இதுல வேதனையான காரியம் என்ன அப்படின்னா, 42வது வசனத்துல, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர், அதாவது அந்த கூட்டத்துல பவுலை கொலை செய்வதற்கும் பிளான் போடுறாங்க, பவுலனுடைய அழிவை பார்ப்பதற்கும் திட்டமிடுகிறார்கள். ஆனா என்ன உண்மைன்னா, அப்படி பவுல் சாகணும் நினைக்கிறவங்க வாழுறது கூட இந்த பவுலால. இதுதான் உண்மை. இவன் எப்போ சாவா, இவன் பேர் எப்போ அழியோன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வாழ்றது கூட உன் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு பாராட்டின தயவு. ஹல்லேலூயா. நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து 275 பேருக்கல்ல பரலோக போக்கஸ் இவன் ஒருவனுக்கு, இவன் ஒருவன் நிமித்தம் அந்த 275 பேருக்கும் தயை கிடைக்கிறது. அவர் பேசுறது ஃபுல்லா பவுல் கிட்ட, உங்க வீட்டுல பேசுறது ஃபுல்லா உங்க கிட்ட. ஆனா அது நிமித்தம் ஆண்டவரோடு கான்டாக்டே இல்லாத உங்களை சார்ந்தவர்களுக்கும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறதுனால பல நேரத்தில் உங்க வாய்ஸ் வீட்டுல எடுபடாம இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்களை உங்களுடைய வீழ்ச்சிக்காய் காத்திருப்பார்கள். சவுல் வாழ்ந்திருக்க காரணமே தாவீது. ஆனா அந்த சவுல் தான் தாவீதுக்கு எதிராக ஈட்டிய எரிஞ்சிட்டு இருக்கிறான். பரிதாபம். தாவீது, இதை நீ மனசுல வைக்காத, இதை நீ மனசுல வச்சு அவனை அழிச்சிடாத, நீ அவனை ஆசீர்வதி. அறியாமையிலே செய்யறாங்க. இயேசு அப்படித்தானே ஜெபித்தார். அத்தனை ஜனங்களுடைய இரட்சகர் அவர். அந்த அவரை இரட்சகர் என்று அறியாமல் அவரால் தான் நமக்கு மீட்பு கிடைக்க போகுது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள்.
எல்லாரும் இந்த மரணம் என் பாதாளம் என்கிற பிடிக்குள்ளா இருக்கும்போது அந்த பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படி நமக்காய் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை அறியாம அவரையே சிலுவையில் அரைஞ்சு அவர் வேதனைப்படுறத கீழே இருந்து பார்த்து ரசிச்சாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியல. எனவேதான் இயேசு சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. அவங்க என்னாலதான் அவங்களுக்கு வாழ்வே கிடைக்க போகிறது அறியாம செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும். ஏன் இப்படி நம்மளால சொல்ல முடியல? பவுல் எழுப்பி என்ன சொல்லிருக்கலாம்? நான் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல. தூதன் வந்து சொல்லும் போது, பவுலை உன் நிமித்தம் உன் கூட பயணம் செய்யறவர்களுக்கு கத்த தயவு பண்ணினார். உடனே பவுல் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? வேண்டாம், அந்த கேப்டனை விட்டு போட்டுருங்க. நான் சொன்னேன், நேற்று படிச்சு சொன்னேன், கேட்கல. அந்த 100க்கு அதிபதி அவனுக்கு அடி கொடுங்க ஆண்டவரே. அவன் நான் சொல்றதை விட அந்த கேப்டன் சொல்றதான் கேட்கிறான். என்னை அவமானப்படுத்திட்டான். அவன் நம்ம எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லி அதன்படி யாரும் கேட்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு தெரியுமா? ஒரு அடி விழுறதுக்கு. அடி விழுந்ததுக்கு ஒரு அந்த என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டாதானே. எங்க பாஸ்டர் இவர் கேட்கிறார்? ஆமென். மனைவிகளுடைய கம்ப்ளைண்ட் வர வர என் புருஷன் சொல் பேச்சே, பைபிளே அப்படி கிடையாது. மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு இது நேர் வர வர என் புருஷன் சொல் பேச்சே கேட்கறதே இல்லை பாஸ்டர். நல்லா தான் இருந்தாரு, இதான் நல்லா இருக்கிறது. பவுல் அப்படி சொல்லல. பவுலுக்கு தெரியும் அவங்க அறியாமையில இருக்கிறாங்க. பவுலை உனக்கு தெரியும், நீ தானே அவரை சேவிக்கிறாய். அவர் உன்கிட்ட தானே பேசிட்டே இருக்கிறா. உன் குடும்பத்துக்கு எடுத்த காரியத்தை உன்கிட்ட தானே பேசுறா. உன்னுடையவர்கள், உன் நிமித்தம். எனவே பவுல் புரிந்து கொண்டான், நாம் பலப்பட்டாதான் இனி இவங்க பலப்பட முடியும். எனவே பவுல் என்ன செய்கிறார்? 27வது அதிகாரம் அதனுடைய 34 முதல் வாசியுங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விடாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிச்சம் பவுலுக்கு வந்ததும் பவுல் எதுல போக்கஸ் பண்றா தெரியுமா? நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் பலப்படணும், நான் திடப்படணும், நான் தைரியப்படணும், நான் நம்பிக்கை விட்டுறக்கூடாது எல்லாருக்கும் முன்பாக. ஏன்னா பவுலே உன் நிமித்தம் உன் கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் தயவு பண்ணுகிறார். பவுல் புரிந்து கொண்டார், இது வேலைக்கு ஆகாது. பவுல் புசித்து முடித்து ஏப்பெல்லாம் விட்டு அப்படி இல்லை, அவன் புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டார்கள். எப்பொழுது தெரியுமா? பவுல் புசிக்க தொடங்கின போது எல்லாரும் திடமனப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட உங்களோடு இருக்கிறவர்கள் திடமனப்படுவார்கள். கர்த்தருக்குள் பலப்பட நீங்க இந்த வசனம் என்கிற அப்பத்தை எல்லாருக்கும் முன்பாக புசித்து பாருங்கள், அறிக்கை செய்து பாருங்கள். எல்லாரும் திடமனப்பட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 38 திருப்தியாய் புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலில் எறிந்து கப்பலை, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவங்க திருப்தியாய் புசித்ததும் கப்பல் லெகுவாயிட்டு. அந்த ஒரு குடும்பமே தளர்ந்திருக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை அது நடுவில் இருப்பாள் என்றால் அந்த பாரத்தை லெகுவாக்குற மருந்து சொல்யூஷன் அவங்க கையில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தை திடப்படுத்துகிற அந்த 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 சொல்யூஷனை கர்த்தர் உன்கிட்ட தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பமே, நீ நம்பி அறிக்கையிடு. இப்பொழுது அந்த பாரம் லகுவாகிறது. உங்க வீடு லகுவாகிறது. பாரம் குறைகிறது. சுமை நீங்குகிறது. ஹல்லேலூயா. நீ பலப்படு, நீ பலப்படு. 600 பேர் தாவீதோடு இருந்தார்கள். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தின 600 பேரும் கூட புறப்பட்டு போறாங்க. ஹல்லேலூயா. ஐயோ, என் மனைவி டயர்ட் ஆயிட்டா, என் பிள்ளை டயர்ட் ஆயிட்டா, நானும் இல்ல, நான் எழும்பணும், நான் எழும்பணும். இந்த தெளிவு இந்த வருடத்தின் கடைசியில சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ திடப்பட்டுதான் ஆகும். புயல் அடிப்பதை அவர் பார்த்துக் கொள்வார். சுத்தி இருக்கிறவர்களை பார், அவர்கள் எழும்ப வேண்டாமா? இந்த இடத்துல பவுல் யாரு தெரியுமாங்க? கைதி. கைதி, கேப்டன் கிடையாது, கைதி. ஆனா அந்த இடத்துல பவுல் புசித்து தேவனை ஸ்தோத்தரித்து அவன் புசிக்க தொடங்கின போது எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்குது. ஏங்க, நாம் புசித்தா எனக்கு தானங்க பலன் வரும். நாம் புசித்தா என்ன சுத்தி இருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் என்கிற அப்பத்தை நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற அவங்களை அறியாத ஒரு பலன், அவர்கள் அறியாத ஒரு பலன், அவங்களும் ரெடி ஆயிருவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு பிராண சேதம் வராமல் தயவு பாராட்டினார். புயல் அடிக்கும் போது தளராதுங்க, எழும்பி நில்லுங்கள். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் பவுல் சொல்றார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவர். இந்த லைனை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆமென். என்னை ஒருத்தர் ஆட்கொள்ளுகிறார்னா என்ன ஒருத்தர் ஆளுகை செய்ய நான் அலோவ் பண்றேன். நான் சேவிக்கிறேன், நான் சர்வ் பண்றேன், நான் வர்ஷிப் பண்றேன், நான் பணிவிடை செய்கிறேன், நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் அவருக்கு கீழே, அவர் எனக்கு மேல. இப்படி ஒரு நிலை உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால், உங்க வீட்டில் உங்களை மூலையில வச்சாலும் உங்கள் நிமித்தம் உங்க வீடு வாழ்ந்திருக்கும். பாரம் லகுவாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறாங்க. கேப்டன் சாப்பிடாம இருக்கிறார், செஞ்சூரியன் சாப்பிடாம இருக்கிறார், ஒரு கைதி எழும்பி அப்பத்தை எடுத்து சாப்பிட்டார். ஹல்லேலூயா. நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது எனக்கானது அல்ல. ஐயோ, இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்களை தாண்டியா இந்த அப்பம் எனக்கு கிடைக்க போகுது? இது உனக்கான ரேமாதான். இது உனக்கு. எத்தனை செஞ்சுரியன்ஸ் இருந்தாலும், எத்தனை உங்களை விட சீனியர்ஸ், மூப்பர்கள், பாஸ்டர்ஸ் இருந்தாலும், நீ கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்றால், ஆராதிக்கிறவள் என்றால், இது உனக்கான ரேமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒருவனை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். மேவிபோசேத். இந்த மேவிபோசேத் யார் என்று நமக்கு தெரியும். யோனத்தானுடைய மகன், சவுல் குடும்பத்தில் பிறந்தவன். தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது சொல்றாங்க, அங்க இருக்கிற சப்பானிகளே உங்களை முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க தாவீத. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது,
தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது அதை பிடிச்சிட்டான். ஆனாலும் இந்த வார்த்தை தாவீதை ரொம்ப பாதிச்சிட்டு. எனவே 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற, வேர்டை கவனிக்கணும், தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் இது வந்து ராஜா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அதுதான் பிரமாணம். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்ற சொல்லு உண்டு. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சுற்றிலும் மதிலை கட்டிட்டான். சொல்ல மட்டும் செய்யல, உள்ள வராதபடிக்கு மதிலே கட்டிட்டார். இப்பொழுது 9வது அதிகாரத்திலே தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்க ஒருவன் சவுலின் வீட்டார்ல இன்னும் மீதியா இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது 3வது வசனத்திலே சீபாவை அழைத்து தாவீது கேட்கிறான், இன்னும் சவுலின் குடும்பத்தில் யாராவது மீதியா இருக்கிறானா கேட்கும்போது சீபா சொல்லுகிறான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். நல்ல கவனமா கேளுங்க. இந்த சீபா மேவிபோசத்தை எப்படி இன்ட்ரோ பண்றார்னா, எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா, தாவீது போட்ட கட்டளையோடு சேர்த்து, தாவீதின் பிரமாணத்தோடு சேர்த்து சொல்லுகிறான். அப்போ சீபா கொடுத்த அறிமுகத்திலேயே மேவிபோசத்துடைய ஃபைலை காம்பவுண்டுக்கு வெளியே தூக்கி போட்டிருக்கணும். சிலர்ட்ட நம்ம ரெக்கமெண்ட்னு போவோம், போகாம இருந்திருந்தா கூட வேலை கிடைச்சிருக்கும். அவங்க நமக்குன்னு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, அது யாருக்கு ஃபைலு, அது வெளியே போடு. நமக்கு நன்மை செய்வதாக சொல்லி தாவீது என்ன கேட்டார், யாராவது மீதி இருக்காங்களான்னு கேட்டா இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருக்கணும். அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சொல்லியிருக்கலாம். அவனுக்கு 2 காலம் இல்ல ராஜாவே, நீங்க அவனை நினைக்காதீங்கன்னு சொல்றான் சீபா. இவன் இப்படி சொல்லும் போது அடுத்த வசனத்துல தாவீது கேட்கிறான், அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். இது தாவீதுக்கு ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். ஏன்னா இது போல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதை குறித்து தாவீதின் தகப்பன் சாமுவேல்ட்ட சொன்னான், அவன் ஆடு மேய்க்கிறான். இந்த பாதையில் சீபா பயணிக்கவில்லை. அதனால மேவிபோசத்தின் குறைய ஈஸியா சொல்லிட்டான். இந்த பாதையில தாவீது பயணித்திருக்கிறான். எனவே அப்படி மேவிபோசத்தை தாவீதால தள்ள முடியவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும். எனவேதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவருக்கு தெரியும். என் பெயின், என் வலி என்னன்னு அவருக்கு தெரியும். என் வேதனை என்ன, அவன் எங்க அப்படின்னு கேட்கிறான். அவன் எங்கே? அவன் கால் எப்படி முடமானது என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல
சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். 5 வயது வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல பையன், நல்லாதான் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து, சில அவசரம் கூட நம்மை தகுதி இழக்க வைக்கும். ஆமென். பிரமாணத்தின்படி மேவிபோசேத் தகுதி இழக்க காரணம் என்ன தெரியுமா? அவசரம். அவசரம். அவசரப்பட்டு மோசே பேசினார், தகுதி இழந்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். அவசரப்பட்டு பேதுரு கத்தி எடுத்தான். எல்லார் கண்ணுக்கு முன்னாடி கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்டான். இப்படியா சொல்லணும் எல்லாருக்கும் முன்னாடி? அதுவும் சீஷர்களுக்கு முன்னாடி மட்டும் சொன்னா கூட பிரச்சனை இல்லை. சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. சீஷர்களுக்கு முன்னாடி, பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவர், இது இவங்களுக்கு தெரியும், வெளியுள்ளவங்களுக்கு தெரியும். ஆண்டவர், வெளியுள்ளவங்கள்ட்ட சொல்றேன், வா, கத்தி எடுத்தவன் கத்தியால என்ன ஆண்டவர் இது? நம்ம பல அவசரம். ஆண்டவர் சொல்றார், பாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, நீ அவசரப்பட்டு முடமாயிராதங்கிறார். இவ ஓட காரணம் என்ன? கேட்ட துர்ச்செய்தி. சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி, செத்துட்டாங்க. ஒரு துர்ச்செய்தி நல்லா இருந்த ஒருத்தனை முடக்கிட்டு. 5 வயசு பிள்ளைனை எவ்வளவு துடிப்பா ஓடிட்டு இருந்திருப்பான். ஒரு துர்ச்செய்தி முடக்கிட்டு. நல்லா இருந்த யோபுவை ஒரு துர்ச்செய்தி சாம்பல்ல போய் உட்கார வச்சுட்டு, கர்மேலின் உச்சியில் நின்ற எலியாவை ஒரு துர்ச்செய்தி சூறை செடிக்கு கீழே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, ஒரு துர்ச்செய்தி. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை கேட்கக்கூடாத சில செய்திகள் கேட்டதுனால முடக்கி போட்டிருக்கு. இப்பொழுதுதான் அது சொல்றா. சீபா எப்படி சொல்லிருக்கணும்? அவன் நல்லாதான் இருந்தான், அவன் முடவன் கிடையாது, அவன் நல்லாதான் இருந்தான். ஆனா அவங்க அப்பா தாத்தா இறந்த செய்தியை கேட்டு அவனை கேர் பண்றவங்க தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்ததுல உன்னுடைய நல்ல பகுதியை வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னை தகுதி இழக்க பண்ணுகிறதற்கு என்னெல்லாம் உண்டோ அதை பேசுறதுக்கு சுத்தில இருக்கிறவங்களே இருப்பாங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள், உன் நிமித்தம் தயவு செய்யணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உன் நிமித்தம் தயவு செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா, ஹல்லேலூயா. ராஜா சொல்றார், அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். 9 நாள்ல அவன் சொல்றான், இதோ லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான். அவன் இருக்கிறான். என்ன, இது ரொம்ப நமக்கு ஃபேவரட்டான சாப்டர். நிறைய வாட்டி இங்க பேசி இருக்கிறோம், நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் மூலமா வந்து செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா என்னை ரொம்ப நேத்து யோசிக்க வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? சவுலுக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு, ஆனா அவனால சில சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னு வந்ததும் அவன் ஒரு கத்தியை நாட்டி செத்துட்டான். அவன் செத்துட்டான். உண்மையிலே அப்படி சாவறதுக்கு எல்லா நிலையிலும் தகுதி உள்ளவன் யார் தெரியுமா? இந்த மேவிபோசேத். ஆனா அவன் சாகல. என்ன நம்பிக்கை! ஆண்டவர் இப்படிதான் பேசினார். சில செய்திகள் ஒன்னும் முடக்கி போட்டாலும் நான் உனக்கு தயவு செய்வேன்னு சொல்லி நம்பி நீ வாழ்ற இல்ல, நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை கொண்டு வருவேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறது? உன் வாழ்க்கையில நடந்த காரியத்துக்கு நீ செத்திருக்கணும், ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா.
ஆனா நீ நிக்கிற பாத்தியா, நீ நிக்கிற பாத்தியா? ஒரு தாவீதே அவனை கொண்டு வா என்று சொல்வான் என்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் திடமனதாயிருங்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தர் செய்ய போகிற காரியம். ஜீசஸ், ஹல்லேலூயா. அவனை கொண்டு வா. அவனை கொண்டு வந்தாச்சு. அவன் இங்க இருக்கிறான், யோர்தானுக்கு அக்கறை. இப்பொழுது லோதேபார் என்பது யோர்தானின் இன்னொரு பக்கம். சொல்றது, இந்த சீபா சொல்றது ஃபுல்லாவே அவனை கொண்டு வரக்கூடாதபடிக்கு. நீ யோர்தான் எல்லாம் கடத்தி அவனை கொண்டு வா. கொண்டு வந்தாச்சு. அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற முதடியனுக்கு எதனால் தயை கிடைத்தது? நீ இருக்கிறல்ல. உன்னை பல செய்திகள் முடக்கிட்டு அந்த செய்திகள் வருவதற்கு முன்பு நீ எப்படி இருந்த? ராஜா வீட்டு பிள்ளைங்க மேவி போசேத்து. ஆமே, கஞ்சிக்கு வழி இல்லாதவன் கிடையாது மேவி போசேத்து, ராஜா வீட்டு பிள்ளை. ஆனா ஒரு செய்தி அவனை முடக்கிட்டு, ஒரு காரியம் அவனை முடக்கிட்டு. இப்படி முடக்கப்பட்டவர்களில் அநேகர், ஏன் அவனுடைய தாத்தா கூட சூசைட் பண்ணார். ஆனா இவன் நிற்கிறான். ஆமே ஆமே. ஒவ்வொரு நாள் எழும்பும் போது உயிரோட தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நாள் தயை கிடைக்கும், எனக்கு ஒரு நாள் தயை கிடைக்கும், எனக்கு ஒரு நாள் தயை கிடைக்கும், எனக்கு ஒரு நாள் தயை கிடைக்கும். இப்ப பாருங்க, சொல்றாரு 9வது வசனத்துல வாசிங்க. ராஜா சவுலின் வேலைக்காரன் வரலையா? சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ராஜா மேவி போசிட்டு என்ன சொல்றாரு? நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து. எப்படி? கர்த்தர் உண்மையில எத்தனை பேர் இல்ல, நான் இப்ப கை தூக்க சொல்லல. ஒருவேளை இப்ப நீங்க கை தூக்கின பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வாழ்க்கையில கேட்ட சில செய்திகள் அடித்து சில காற்றுக்கு நாமே நம்முடைய வாழ்க்கையை முடிக்கலாம் நினைச்சிருப்போம். நம்மை விட ஆரோக்கியமானவர்கள் முடிச்சுட்டாங்க அவங்க லைஃபை, ஃபேஸ் பண்ண முடியாம, ஹேண்டில் பண்ண முடியாம. ஆனா நமக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. வழி திறந்தாலும் நம்மளால ஓடவும் முடியாது. ஆனாலும் இருக்கிறோம்னா அந்த தாவீது சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உனக்கு தயை செய்தேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஒரு துர்ச்செய்தி மேவி போசேத்தை முடக்கினது. இப்பொழுது நற்செய்தி மேவி போசேத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த வருஷ கடைசியில அநேகரோடு சில நற்செய்திகளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ முடக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன் நிமித்தம் நிச்சயமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு துர்ச்செய்தி அவனை முடக்கோனா, நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சீபா கிட்ட சொல்லுகிறான் இந்த வார்த்தையை பாருங்கள். 10வது வசனம். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க இந்த வேர்டு நானே வாசிக்கிறேன். நிறுத்தி அளவா வாசிக்கணும். உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. இவன் சாப்பிடணும், அதுக்காக நீ போய் பயிரிடுகிறான். ஏன் இவனுக்கு பயிரிட முடியாது? ஒன்ன சாப்பிட வைக்க, இன்னொருத்தங்களை வேலை செய்ய வைக்க.
யோவேல் 2வது அதிகாரம் 23 முதல் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, மேவி போசேத் சாப்பிடுறதுக்கு இன்னொருத்தனை ஆண்டவரே வேலை செய்ய வைக்கிறீங்க? தாவீதின் பதில், அவன் பட்ட கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாகம் 6 வனாந்திரத்தில் நடத்தி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த ரிவார்டு என்ன சொல்றார் தெரியுமா? 10 முதல் பாருங்கள். நான் அந்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினார். இனியாவது நல்லாருன்னு சொல்லிட்டு தரது இல்ல, அவன் அத்தனை காலம் சகித்ததுக்கு ரிவார்டு இருக்கு. அந்த ரிவார்டு தான் என்ன தெரியுமா? அவன் சாப்பிட நீ போய் பயிரிடு, போய் பலனை சேர்த்துக்கொள். யாரு சாப்பிடணும்? மேவி போசேத் சாப்பிடணும். ஆண்டவரே, சில செய்திகள் என்னை முடக்கிட்டுப்பா, சில காரியங்களை நான் முடங்கிட்டேன்ப்பா, ஆனாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர், அதுவும் இந்த அதாவது நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா தற்கொலைகளின் எண்ணிக்கை என்பது மிக அதிகம். எங்க அடுத்த வருஷத்தை எப்படி சமாளிக்க போறோம்? எல்லாருக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாப், நல்ல பேங்க் பேலன்ஸோட இருந்துட்டு இருக்கிறோம். வயசாகுதில்ல, பேலன்ஸ் குன்றதில்ல, கொஞ்சம் காய்ச்சல் வந்து 1 வாரம் நீண்டாலே பயம் வருதில்ல. சில சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த வருஷம் எப்படியோ ஃபர்ஸ்ட் இயருக்கு பிள்ளைக்கு ஃபீஸை கட்டிட்டு செகண்ட் இயருக்கு என்ன பண்ண போறேன், இப்படி நமக்குள்ள 1000 காரியங்கள் ஓடல. சவுல் எங்க, மேவி போசேத்துங்க. சவுலுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. அவன் சொல்லிட்ட கூட என்னை கொன்றுட்டான். மேவி போசேத் இதை சொல்லி இருக்கணும், எனக்கு தயவு கிடைக்கும், எனக்கு தயவு கிடைக்கும். அநேகர் முடங்கிதான் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. ஆனால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் செய்ய போகிற காரியம் என் மேல் நீர் வைத்தவும் இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா ஒன்று கமமல கமமரோ சந்தனலரே. ஏன் ஆண்டவர் கட்டாத வீட்டை இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறார்? அதுவும் வீடு கொடுக்க மட்டும் இல்ல, சகல வஸ்துக்களாலும் ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். ஹல்லேலூயா. ஏன் கொடுக்கிறார்னா அவ்வளவு நடந்தாங்க வனாந்திரத்துல. அவர் பார்க்கிறார், பாதம் கல்ல இடறிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீ நடத்தி வந்த தேவன் நடத்துற பாதை கொஞ்சம் கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு விலகிறாதீங்க. அதாவது தேவனை விட்டு விலகிறதும் ஒண்ணுதான், வாழ்க்கையை முடிக்கிறதும் ஒண்ணுதான். இல்ல
ஆனாலும் என்ன சில கேட்பாங்க, இப்படி நடந்திருக்கு இவன் குடும்பத்துல, எப்படி வெளியே இறங்கி நடக்கிறான் பாரு. இந்த மேவி போசேத்தை பத்தி இந்த ராஜாவின் பிரமாணம் வரும்போதெல்லாம் மேவி போசேத்து கிட்ட இருந்து, ஏன்னா ராஜா தாவீது நேரம் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா, போச்சு உன் கதை, நீ சவுலின் குமாரனா யோனத்தான் குமாரனா இருந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, அவன் செத்து இருக்கணுமா வேண்டாமா. இல்ல சிலர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, எதுக்கு தெரியுமா, ஜாகிரதுக்கு. இல்ல சில சொல்லுவாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற சகோதரிகள்கிட்ட ஆண்டவர் நம்பாத கணவன் வந்து சொல்லுவாங்க, நம்ம சேர்ந்து செத்துருவோமா, சேர்ந்து டூருக்கு போமா சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, நம்ம சேர்ந்து. ஒன்னால இனி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் எனக்கு மேவி போசேத்துக்கு ஒரு தாவீதுனா எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார், என்ன வாழ வைப்பார்னு சொல்றவங்க நல்ல கைய தட்டி ஆமென். என் மேல் நீர் வைத்தவும் இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். இன்னொரு 3 நான் ஆரம்பத்து இன்னொரு டச் பண்ணிட்டு வேற டைம் முடிஞ்சிட்டு சொல்லணுமா வேண்டாமா, சொல்லிடுவோம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 13வது வசனம், ராத்திரிக்கு தங்கியிரு. 14வது வசனம், ராத்திரி அந்த 13 கடைசியில வாசிங்க, விடியற் காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ரூத் போவாஸின் பாதப்படியில விடியற் காலம் மட்டும் படுத்திருக்கிறாள். போவாஸ் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? இல்ல. ஏன் போவாஸ் தூங்கி இருக்க மாட்டார்னா, நகோமியே சொல்றாங்க இந்த காரியம் முடிக்கும் முன். ஆனா ரூத் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிறாங்க. யார் பாதத்துல படுத்து? போவாஸ். என்ன நம்பிக்கையில தூங்குறாங்க தெரியுமா? அவர் பார்த்து பாரு. தூங்கிட்டு இருக்கும்போது போவாஸ் அப்படி ரூத்தை பார்த்திருப்பான், நினைச்சிருப்பான் என்ன நம்பி தூங்குறான். கடந்த 25ஆம் தேதி இங்க சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடக்கும்போது அந்த கேப்ல இந்த சாப்டரை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒரு ப்ரோக்ராம்ல இன்னொரு ப்ரோக்ராம் கேப்ல டீச்சர் ஸ்கூல் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்காம, ஆமா நமக்கு இதான வேலை. அப்போ ஆண்டவர் இப்படிதான் பேசினார். அவ படுத்திருக்கிற, அவ சொல்ற அங்கே பாரு நாளைக்கு நான் செய்யறேன் அப்படின்னு. அவளுக்கு நான் சந்தேகம், நாளைக்கு செய்வீங்களா? திடீர்னு தூக்கத்தில் எழுப்பி நாளைக்கு செய்வீங்களா? நாளைக்கு அவ படுத்திருக்கிறா. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் சொல்லிட்டார், உனக்கு வேண்டியபடி எல்லாம். அடி போஸ் பார்த்திருப்பாரு, என்ன நம்பி படுத்து தூங்குறான். இவளை கைவிடலாமா? போஸ் ஒரு மனிதன், பெத்லகேமில் உள்ள ஒரு மனிதன். ஒரு மனிதனை இப்படி நினைக்கும் போது அவரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க. சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான ஃபாதருடைய பாட்டு,
நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா படுத்துறங்கி விழித்தே 14வது வசனத்தில் அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாத தண்டையில் படுத்திருந்து களத்தில் ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னதுனால ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே, அதாவது எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி இந்த அம்மா எழும்பி போலான்னு பார்க்கும்போது ஹலோ ரூத்னு ஒரு சவுண்டு கேக்கு. யாரு? அவர் தூக்கல. எப்படி தூங்குவார்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நீ படுக்கிறேன்னு வச்சுக்கோயா, அவர் எழுப்பி இருப்பார். 4வது அதிகாரம் டைம் ஆயிட்டு நீ வீட்டு 4வது அதிகாரம் ரூத்துக்காக ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லாரையும் மீட்டிங் வரவழைக்கிறார். 4:1 போவாஸ் போய் உட்கார்ந்தார். அந்த வழியாய் போறவனை ஓயின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறார். 2வது வசனத்தில் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றால் அவர்களும் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இந்த இயர்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் சில மீட்டிங் கர்த்தர் எனக்கு வேண்டிய வைத்தார், எனக்கு வேண்டிய மீட்டிங். நேத்து ஒரு சகோதரன் வந்தாங்க. நம்ம ஆகஸ்ட் ஃபுல்லா கத்தி 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 30 நாளுக்கு 30 செய்தியை முடிச்சுட்டு கர்த்தர் அப்படி இருக்கும்போது வந்து பாஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, இந்த ஆகஸ்ட் ஜெபம் எனக்கு வேண்டி மட்டும் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். பாருங்க எப்படி கிளைம் பண்றாங்க. நான் சில காரியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த ஆகஸ்ட் ஜெபம் உனக்காக மட்டும் அப்படின்னார். இந்த மீட்டிங் ரூத்துக்காக மட்டும். ஆனா ரூத்துங்கிற ஒரு கேரக்டர் போவாஸுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியல. பட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரூத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில காரியங்கள் கர்த்தர் உங்கள் நிமித்தம் செய்வார். அது கம்ப்ளீட் ஆகும் போது நல்ல கையை தட்டி ஆமென். எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களும் யோசனைகளும் அதிகம். எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுக உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும். பிரியமானவர்களே, இந்த பாடலை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போறோம். உன்னை புரிஞ்சுக்கோங்க, உன்னை புரிஞ்சுக்கோங்க. நம்பி நம்பி புது வருஷத்துக்குள் பிரவேசிக்க அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய கை குறுகல்ல. ஹல்லேலூயா. பவுல் நிமித்தம், மேவிபோசேத் நிமித்தம், ரூத் நிமித்தம், ஆமென், அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிராண சேதம் வராம காக்கிறார், தயவினால் வாழ வைப்பார், எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் ஆமென். அனுமதித்ததெல்லாம் காலத்தில்
நம்புறப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை அப்பா. ஜீசஸ், உடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்கப்படுங்கப்பா. பிள்ளைகளை வாழ்ந்திருக்கப்படுங்க ராஜா. ஷமமராகமரோ உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. நம்பிக்கையோடு சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உரமம்ராசலரே சிருஷ்டிகரே அறிக்கை செய்ய. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க கைகள் கூறுகவில்லை. உம்மால் கூடாப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில மகத்தான காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. எங்கள் நிமித்தம் நீ செய்த அதிசயங்கள் யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. Thank you Father. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடா. இப்ப நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும். எனக்காக யாவும் செய்து முடிக்கும். என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லா சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய ஆமென் நிரப்பும் நீர் இருக்க. எனக்காக யாவும், எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க. எல்லாவற்றையும் நிரப்பும். கடைசியா சொல்லுவோமா, உங்க கைகள் குறுகவில்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை. உம்மால் கூடாது ஓரமம சேகலரோ. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே. அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. அப்ப நாமத்தை சந்தோஷமாய் சொல்லுவோம், ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு. பல துர்ச்செய்திகளை கேட்ட உன் காதிலே இன்னைக்கு நற்செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். நீ எருசலேமின் சமாதானத்தை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் காண்பாய் காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். தயவினால் வாழ்வாய். தயவினால் வாழ்ந்திருப்பாய். தயவினால் வாழ்ந்திருப்பாய். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். உங்க தயவு எவ்வளவு பெரியது. எங்கள் தகுதியை உங்க தயவு தான்ப்பா. உங்க தயவு தான் எங்க தகுதி.
இல்லைன்னா உங்க எல்லைக்குள்ளே நாங்கள் வந்திருக்க மாட்டோம். நீர் எவ்வளவு நல்லவர். எங்களுக்காக, எங்கள் நிமித்தம் நீர் செய்கிறவைகள் ஆண்டவரே உங்க பாதம் பணிந்து முத்தமிடுகிறோம். எஸ் லார்ட். பல துர்ச்செய்தியினால முடங்கி இருக்கிற அநேகர் காதுகளில் இன்னைக்கு நற்செய்தியை கேட்க பண்ணின உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இதுல பலப்பட செய்யுங்கப்பா. இந்த வருஷ கடைசி சமாதானமாய் புதிய ஆண்டு உங்க சமூகத்திலிருந்து சந்தோஷமாய் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். சிலர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் பலப்படுத்தும். சுகம் கொடுத்து பலனை கொடுத்து கொண்டு வாங்கப்பா. ஆளுகை செய்யும், ஆசீர்வதி. ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே அங்கங்கே இருந்த அநேகர் ஒவ்வொரு கூடுகையில் இணைகிறாங்கப்பா. எல்லாரையும் இது அப்படியே வார்த்தைகளை சொல்லியே ஆசீர்வதிக்கிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மனதார பிளஸ் பண்றோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.